ஜம்மு காஷ்மீரில் குட்டி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் 28 பேர் பலியான நிலையில் சிலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சயீத்தின் லஷ்கர்-ஏ-தொய்பாவின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த TRF என்பது 2024ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும். ஆனாலும் இந்த அமைப்பு பயங்கரவாத நடவடிக்கைகள், தனது அமைப்புக்கு ஆள் சேர்த்தல், எல்லைக்கு அப்பாலிருந்து ஊடுருவல் நடத்தி பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை ஜம்மு காஷ்மீருக்குள் கடத்துவதுடன் ஆன்லைன் மூலம் இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதிலும் ஈடுபட்டு வருகிறது. மும்பை பயங்கரவாத தாக்குதல்கள் உட்பட ஏராளமான பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட லஷ்கர்-ஏ-தொய்பாவின் நிழல் அமைப்பான இந்த குழு 2019இல் உருவானது. ஷேக் சஜ்ஜாத் குல் என்பவர் இந்த TRF-இன் தளபதியாக இருக்கிறான். இவன் சட்டவிரோத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டு அவனது தலைக்கு NIA பரிசு தொகையும் அறிவித்துள்ளது. இந்த TRF அமைப்பு ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து நடத்திய பல்வேறு தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்த அமைப்புக்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI ஆதரவு அளித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் வெளி மாநிலத்தவர் 85,000க்கும் மேற்பட்டோருக்கு குடியிருப்பு உரிமை வழங்கப்பட்டு இவர்கள் தங்களை சுற்றுலா பயணிகளாக காட்டிக்கொண்டு பின்னர் நிலத்தை சொந்தமாக வாங்குவதாகவும் இந்த அமைப்பு கூறி வருகிறது. எனவே இப்படி சட்டவிரோதமாக குடியேற முயற்சிப்பவர்களை தாக்கி அழிக்க வேண்டும் என்பதை தனது நோக்கமாக இந்த பயங்கரவாத இயக்கம் வைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த 6 பயங்கரவாதிகள் சுற்றுலா வந்த அப்பாவி மக்கள் 28 பேரை உருவி சுடுவது போல சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள். இந்த கொடூர தாக்குதலுக்கு உலக நாடுகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பயங்கரவாதிகளின் புகைப்படம் வெளியானதோடு இந்த 4 பேரில் ஒருவன் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவன் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன.